ஓம் விநாயகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் அம்மன் துணையே போற்றி. வாங்க இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை எப்போதுமே நெய் தீபம் வீட்டில் ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு செல்வம் பெருகும். அட்லீஸ்ட் நமக்கு சில பேர் கேட்பீங்க, நாங்களே சிறு குடும்பம், நாங்களே கடன் வாங்கி தான் வேலை செஞ்சிட்ருக்கோம், எங்களுக்கு எப்படி காசு கிடைக்குன்னு கேட்பீங்க. அந்த கடன் கூட சில டைமில் கிடைக்காது. அப்படி இருக்க டைமில் நம்ம எப்பொழுதுமே வெள்ளிக்கிழமை நெய் தீபம் போட்டு நம்ம சாமிக்கு வழிபாடு செஞ்சுட்டு வரப்போ நமக்கு கடனாக இருந்தாலும் ஒரு வழியிலேருந்து காசு நமக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எப்போதுமே எல்லாருமே எல்லா கோயிலுக்கும் நம்ம போகணுன்னு தான் நினப்போம். ஆனால் நம்மளால் எல்லா கோயிலுக்கும் எல்லா டைம்லேயும் போக முடியாது. அதனால் எவரி ஃப்ரைடே நீங்கள் வீட்டில் சாமி வியாழக்கிழமையே வீடெல்லாம் தொடச்சிட்டு பூ எல்லாம் வாங்கி வச்சுட்டு வியாழக்கிழமையே விளக்கெல்லாம் விளக்கி வச்சிடணும். வெள்ளிக்கிழமை விளக்கக்கூடாது, வீடு துடைக்கக்கூடாது, அது ஆகாது. நம்ம இந்த மாதிரி செய்கிறப்போ நமக்கு ஒரு மன நிறைவு உண்டாகும். வீட்டில் சாமி கும்பிட்டோம், ஃப்ரைடே அப்பா இன்னைக்கு சாமி கும்பிட்டாச்சுரா அப்படின்னு மன நிறைவு வரும். டெய்லியுமே சாமி கும்பிடலாம், அது தப்பு இல்லை. ஆனால் டெய்லி நம்ம என்ன ஒரு விளக்கேற்றி சும்மா பொட்டு மட்டும் சாமிக்கு வச்சுட்டு பூ வச்சு சாமி கும்பிடுவோம். ஆனால் ஸ்பெஷலி ஃப்ரைடேனா இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு, இந்த மாதிரி நெய் தீபம் போட்டு தேங்காய்லாம் உடைச்சி வச்சு சாமி கும்பிடுவோம். அப்படி சாமி கும்பிட்றதுனால என்ன பலன் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நல்லதே நடக்கும். திக்கத்தவங்களுக்கு தெய்வம் தானே துணைன்னு சொல்லுவாங்க. அதனால் நமக்கு டெய்லி கோயிலுக்கு போக முடியலனாலும் இந்த மாதிரி நம்ம சாமி கும்பிடலாம். இப்போ வீட்டில் அட்லீஸ்ட் டெய்லி விளக்கேற்றி கும்பிட்டாவே ரொம்ப நல்லது. காலையில் இப்போ ஒரு சாமி பாத்திரம் விளக்குறது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை விளக்கவே கூடாது. அதுக்கு முந்தின நாளே விளக்கி வச்சிடணும். அது மாதிரி வீடும் அப்படி தான், செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வீடு துடைக்கக்கூடாது. ஓகே, பாய்.